ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள், அப்பல்லோ பவுலுடன் பணிபுரிந்த சுவிசேஷகர்கள். ஆக்கில்லா பொந்து தேசத்தான். பொந்து என்பது ஆசியா மைனரின் வடகிழக்கு பகுதியில் பித்தினியா மற்றும் அர்மேனியாவுக்கு இடையில் கருங்கடல் ஓரமாக அமைந்துள்ள ஒரு மாகாணமாகும். ஆக்கில்லா என்றால் கழுகு என்று அர்த்தம். பிரிஸ்கா என்பதின் சுருக்க வடிவம் பிரிஸ்கில்லாள் ஆகும். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் புருஷனும் மனைவியும் யூதர்கள். அதனால் அவர்கள் கிலவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் உள்ள ரோமாபுரியிலிருந்து கிபி 49ஆம் ஆண்டில் துரத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். அப்போஸ்தலர் 18:2. அவர்கள் இருவரும் கொரிந்துவில் குடியேறினார்கள். கொரிந்துவில் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் நெருங்கிய நண்பர்கள். 2 தீமோத்தேயு 4:19. தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் கூடாரம் செய்பவர்களாக பணிபுரிந்தனர். அப்போஸ்தலர் 18:3. கூடாரங்கள் செய்வதன் மூலம் அவர்கள் பிழைப்பு நடத்தினர். பவுல் அவர்களை பார்க்க சென்று அவர்களுடன் தங்கி வேலை செய்தார். அவர்களைப் போலவே அவரும் கூடாரங்கள் செய்து பிழைப்பு நடத்தினார். செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மகன்களுக்கு கைத்தொழில் பயிற்சி அளிப்பது யூதர்களின் வழக்கமாக இருந்தது. பவுல் தனது இளமை பருவத்தில் கூடாரம் செய்யும் தொழிலை ஒருவேளை கற்றிருப்பார். பவுல் இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். யூதர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவர் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பெயருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தார், தங்கினார். அந்த நாட்களில் கிறிஸ்திய சூக்கள் பவுலின் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் பவுலின் பிராணனுக்காக தங்கள் களத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி பவுல் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பவுல் அங்கே 1.5 ஆண்டுகள் தங்கி அப்போஸ்தலர் 18:11 தேவனுடைய வார்த்தையை போதித்தார். பவுல் கொரிந்துவில் சிறிது காலம் தங்கியிருந்தார். பின்பு அவர் தன் சகோதர சகோதரிகளை விட்டு பிரிந்து பிரிஸ்கில்லாள் மற்றும் ஆக்கில்லாவுடன் சிரியாவுக்கு கப்பலில் புறப்பட்டு சென்றார். அப்போஸ்தலர் 18:18. அவர்கள் எபேசுவுக்கு வந்து அடைந்தார்கள். அங்கே பவுல் பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் விட்டு சென்றார். எபேசுவில் ஊழியம் தொடர்ந்தது. யூதனாகிய அப்பல்லோ அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன், சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவன். எகிப்தில் அலெக்சாந்திரியா ரோமானிய பேரரசின் 2வது மிக முக்கியமான நகரமாக இருந்ததுடன் அங்கு கணிசமான யூத மக்களும் வசித்தனர். பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் எபேசு பட்டணத்தில் இருந்தபோது அப்பல்லோ எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவனுடைய ஞான ஸ்நானம் கிறிஸ்துவின் நிறைவு பெற்ற கிரியையின் மீதான விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிராமல் மனம் திரும்புதலை அடிப்படையாக கொண்டிருந்தது. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். முழுமையான விசுவாசத்தை அடைய அதற்கு உதவியும் செய்தனர். பின்பு அப்பல்லோ அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அகாயா என்பது கொரிந்துவை தலைநகராக கொண்ட ஒரு ரோமானிய மாகாணம் ஆகும். அப்பல்லோ அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினாலே கிருபையினால் விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். சுவிசேஷம் அறிவிக்க நாம் என்ன செய்கிறோம்? கிபி 34 ஆண்டு முதல் 100 வரை முதல் நூற்றாண்டுக்குள்ளாகவே அப்போஸ்தலர்கள் உலகையே கலக்கினார்களே. எந்தவித வசதியும் இல்லாத, ரேடியோ இல்லை, டெலிவிஷன், டிரான்ஸ்பாண்டர், சேட்டலைட், ஹெட்ஃபோன், மொபைல் ஃபோன், மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், வாகனங்கள், எந்த வசதியுமே இல்லாதவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் ஆசியா, ஐரோப்பா என்று பவுலும், ரோமாபுரி என்று பேதுருவும், ஸ்பானியா தேசம் என்று யாக்கோபும், அல்போனியாவென்று பர்த்தலோமேயுவும், இந்தியா என்று தோமாவும் புறப்பட்டு போனார்களே. எத்தனையோ வசதிகள் நடுவில் வாழும் நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை விரைவாக ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு செயல்படுவோம்.